மகேரா, வா வீட்டுக்கு போகலாம். ஆக்சுவலி மிஸ்டர் கண்ணா டாக்டரை தெரியாமல் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. டாக்டர் அங்கே போய் பார்த்துடலாம். கம் குயிக். எப்படி 2 கையிலையும் உனக்கு சூடுபட்டுச்சு? நான் என்ன பிளான் பண்ணியா பண்ணேன்? ஐ நோ. ஐம் சாரி. ஓகே, லெட்ஸ் கோ. கம். என்னாச்சு? ஓ மை காட், இவளுக்கு என்னாச்சு? அரே ஓகே. இவ்வளவு நேரம் நல்லதா இருந்தா. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நாம இவ்வளவு சீக்கிரமாவே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். கரண், நீ போய் வண்டி எடு, நான் மயிராவை கூட்டிட்டு வரேன். சரி சரி, நீ பாத்து வா, நீ பாத்து வா. பாத்து பாத்து பாத்து. டோன்ட் வரி, நான் உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்ல. You'll be fine. கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவோம். என்ன ஆச்சு எனக்கு? பிரீதா யாருங்கிறத நான் ஏன் அடிக்கடி மறக்கிறேன்? இவ எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணா. ஏன் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்னதான் ஆகுது? இல்லை, இனிமேல் நான் அவளை பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். யா கிருத்திகா? இல்லை, நாங்கள் கிட்ட போயிட்டோம். 1 மினிட்ல அங்கே இருப்போம். யா, நவ் ஷீ இஸ் ஃபைன். சரி, பாய். ஓகே ஓகே, உனக்கு ஒன்றும் இல்லை. வாவ், ரங்கோலி போட்டாச்சு. நான் எவ்வளவு யூனிக்கா ரங்கோலி போட்டிருக்கேன்னு நான் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டணும். எஸ். பாட்டி, அம்மா, உனக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? அவ்வளோதான், வந்தாச்சு. 1 செகண்ட். மெதுவா பாத்து வா, உனக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஒண்ணும் இல்ல, வா. மெதுவா. நான் ரொம்ப நல்ல ரங்கோலி போட்டிருக்கேன், வந்து பாருங்களேன், நீங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். அந்த மேரேஜ் ஹாலில் நான் எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டேன். என்னாச்சு? எதுக்கு அப்படி பார்க்குற? அக்கா, என்னக்கா உங்க முகத்துல இவ்ளோ சந்தோஷம்? எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. என் பிரீதா சிரிக்க ஆரம்பிச்சிட்டால, அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ பழசையெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். அக்கா, என்னாச்சு ஜானகி? தெரியலக்கா, ஆனா நீங்க இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஏதோ பேச மாட்டேன். நானும் இனிமே உங்ககிட்ட ஒன்றும் பேச போறது இல்ல. ஆமா, உங்ககிட்ட பேசணும்னு நான் ஒன்றும் அலையில. பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐஸ்வர், நாங்க கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தா அதுல சீட்டிங் பண்றாங்க. சரளா, உன் பொண்ணு நல்லா பாத்துக்கோ. என் பேத்தியா இருந்தும் கூட இந்த பாட்டியை பார்த்து சீட்டிங் பண்றேன்னு சொல்றா. என்ன ஸ்ருதி, நீ சீட்டு விளையாடுனியா? அதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்ருதி சின்னவ, அதனால அவ விளையாடலாம். ஆனா அம்மா நீங்க விளையாடுனது மட்டும் இல்ல, கண்டிப்பா சீட்டிங்கும் பண்ணிருப்பீங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மாமியார் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா,
இந்த மாதிரி சீட்டு விளையாட்டுல நான் உங்களை நம்பவே மாட்டேன். இந்த விளையாட்டுல நீங்க சீட்டிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு சரளா, நீ என்கிட்ட இப்படி பேசுறது தப்புன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் பண்றதும் ரொம்ப தப்பு. எப்பவும் பிரீதா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, என்ன நல்லா புரிஞ்சுக்குவா. பிரீதா, எல்லாரும் என்ன சுத்தி வளைச்சு என்ன பண்றாங்கன்னு பாரு. நான் சீட்டிங் பண்றேன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க சீட்டிங் பண்றத நாங்க சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, என் தலைமையில கைய வச்சு நான் சீட்டிங்கே பண்ணலன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏன் நான் சத்தியம் பண்ணோம்? சின்ன சின்ன லீக்கிங் நடக்கதான் செய்யும், அதுக்காக மொத்தமா சத்தியம் பண்ண சொல்லுவீங்களா? எனக்கு நல்லா தெரியும் நீங்க என் மேல சத்தியம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா என் மேல பொய் சத்தியம் பண்றது உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, என்னால முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே அன்பான மருமக நீதானே. நீ லட்சத்துல ஒருத்தி. எப்ப பாரு என்னோட சண்டை போட்டுட்டே இருப்ப. உன்னால என்கிட்ட சண்டை போடாம இருக்க முடியாதே. பிரீதா பிரீதா இன்னும் வீட்டுக்கு வரலமா? எங்க போயிருக்கா? ஐயோ, அதான் நான் சொன்னேன்ல, அக்கா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஏன் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க? ஓஹோ, என்னப்பா இப்படி இருக்காங்க? மாங்கலி வருதாப்போ ராத்திரியில இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்ப தீபாவளி அன்னைக்கு நைட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்ப பகல்ல என்னதான் பண்ணுவாங்க? தூங்குவாங்களா? ஐயோ அம்மா, இந்த ஸ்ருதி நம்பர் 1 பொய் புழுவி. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. பிரீதா வேற எங்கேயாவது போயிருப்பா. அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பா. இல்ல பிரீதா நிச்சயமா அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. என்னக்கா நீங்க? நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்களே. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க மனசு கஷ்டப்படணும்னு சொல்லல. அவ எதுக்கு அந்த வீட்டுக்கு போக போறா? அவளுக்கு வேண்டியவங்க இனிமே அங்க யாரு இருக்கா அந்த வீட்டுக்கு போறதுக்கு? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் ஜானகி ஆண்டி. அக்கா எதுக்கு அந்த வீட்டுக்கு போனா அங்க யாரு இருக்காங்க? நான் தான் சொல்றேன்ல, அவங்க ஹோட்டல் காஸ்டிங் போயிருக்காங்க அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறதுக்கு. நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? நான் உண்மையை தான் நீ சொல்றேன். முதல்ல பிரீதாவுக்கு ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம் அம்மா, நான் சொல்றதை நீங்க நம்பலையா? ஃபோன் பண்ணதை நம்புவீங்களா? நான் தான் சொல்றேன்ல, அவங்க ஹோட்டல்ல தான் பிரீதா இருக்காங்க. எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. சரி, ஓகே. ஒருவேளை நான் இப்ப சொல்ற மாதிரி சீமா அக்காவும் சொன்னா, நான் சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா, நான் ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஐ டோன்ட் டேக் யூ வேர்ட் மாம். ஓகே, நீ ஃபோன் பண்ண. பார்ட்டி ரூம்ல இருக்க எடுத்துட்டு வரேன். நீ இப்படி வா. என்ன? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசுவியோ தெரியாது. 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஜானகி, நீ போய் ஃபோனை கொண்டு வா. சீக்கிரம் போ. நான் சார்ஜிங்ல போட்டிருக்கேன், பார்த்து எடுங்க. சரி சரி. அட, பிரீதாவோட கால் அடையாளம் கல்யாண பொண்ணு நடந்து வந்த மாதிரியே இருக்கு. கிரகப்பிரவேசம். பிரீதா, நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். மைரா, என்ன உன் கைக்கு என்ன ஆச்சு? பட்டாசு வெடிக்கும்போது மஹிராவோட கையில் சூடு பட்டுருச்சு. அதனால் லேசாக மயக்கம் வந்துருச்சு. ஸோ பிரீதாவோட ஹெல்ப் தேவைப்பட்டதுனால கூட்டிகிட்டு வந்தேன். கிருத்திகா, என்னம்மா? மாஹிராவை அவளோட ரூம்க்கு கூட்டிட்டு போ. ஆ. பிரீதா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா?
பாத்து மெல்லமா மெல்லமா பாத்து வா. பொறுமையா பொறுமையா நடடா. பொறுமையா வா. இங்க வந்து உட்காரு உட்காரு. மைரா, மெல்லமா. பாத்து. நீ அந்த பக்கமா புடி. பொறுமை பொறுமை. என்னாச்சு? தெரியல, பேக் பெயினா இருக்கு. மைரா, உனக்கு பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால தான் உனக்கு பேக் பெயின்லாம் வருது. நான் வேணா உனக்கு ஹாட் வாட்டர் பேக் கொண்டு வரட்டுமா? அதை வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாட் வாட்டர் பேக் இருக்குல்ல? சரி, இவளோட வலையில கொஞ்சம் பிடிச்சிக்கோ. அது அந்த புண்ணு மேல விழுந்துகிட்டே இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு கரீனா? என்ன யோசிக்கிற? அம்மா, ரிஷப் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. நான் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, எப்பவுமே அவன் நான் சொன்னதை கேட்பான். இன்னும் கரண் என்கிட்ட எப்படி பேசினான்னு பாத்தீங்கல்ல? அதுவும் அந்த பொண்ணு பிரீதாக்காக தான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு பிரீதாவை எதுக்கு இப்படி சப்போர்ட் பண்றான்? இங்க பாரு கரீனா, கரண் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு. அவன் எதையுமே சொல்ல மாட்டான். ஆனா நம்மளுக்கே அவனை புரிஞ்சிரும். அவன் பேசுற ஸ்டைலே வேற. நீ அவன்கிட்ட பிரீதா ஏன் இங்க வந்தான்னு கேட்டதும் அவன் உன்கிட்ட வேற மாதிரி பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னான். அதனால அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. இல்லம்மா, இந்த விஷயம் அதோட ஒன்றும் முடியல. இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு பிரீதா இருக்காளே, அவ கரணோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பா முடியாது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கரணோட வாழ்க்கையில இருந்து எப்படி தூக்கி போடணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு பொண்ணோட கரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும். இத நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்ட. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு நல்லா தெரியுமா. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணுமா? நான் கரனுக்காக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உனக்கு பொண்ணு கிடைச்சிட்டாளா? என்னம்மா சீக்கிரம்? லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை சீக்கிரம் கிடைச்சிருந்தான்னா இந்த டிராமாலாம் நடந்திருக்காது. இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் பிரீதாவால கரண் உடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாது. எனக்கு தெரியும் அவன் வெக்கப்படுறான். ஏன்னா அவன் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் இருக்கே, அதை நினைச்சு அவன் வெக்கப்படுறான். ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன், நல்ல மனுஷன். எனக்கு தெரியுமா, கரணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு பிரீதாவால தான் அவன் எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றான். என்ன ஆனாலும் சரி, நான் அந்த பொண்ணு பிரீதாவை கரணோட வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவேன். ஐ ப்ராமிஸ் யூ தட் மா. பாத்துக்கோமா. அட, பிரீதாவோட கால் அடையாளம் கல்யாண பொண்ணு நடந்து வந்த மாதிரியே இருக்கு. ஏன் இவளை எப்பவுமே என்னால் மறக்க முடிய மாட்டேங்குது? ஏன் எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு புரியல. எப்போ பார்த்தாலும் எனக்கு அவளை பற்றின யோசனை மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? எனக்கு நல்லா தெரியும். இனிமே அந்த பிரீதாவால் என்னை முட்டாளாக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை முட்டாளாக்கலாம், என் குடும்பத்தை முட்டாளாக்கலாம். ஆனால் நான் ஏமாற மாட்டேன். ஏன்னா உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமே உன் அப்பாவியான முகத்தை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். Stop it, Karan. Just stop it. அவளை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. இனிமே நான் பிரீதாவை பத்தி யோசிக்கவே கூடாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு கரியர் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு. ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். நான் பிரீதாவை பத்தி யோசிக்கவே மாட்டேன். கண்டிப்பா யோசிக்க மாட்டேன். கிருத்திகா, இவ ஏன் இவ்ளோ நல்லவளா இருக்கா? ஐ மீன், இவ ரொம்ப நல்லவளா இருக்கா. ஆனா கரண் ஏன் இவளை கெட்டவன் நினைக்கிறான்? இவ தான் தப்பு பண்ணிருக்கான்னு அவன் ஏன் நினைக்கிறான்னு ஐ டோன்ட் நோ. மைரா, எந்த ஒரு மனுஷனும் தப்பானவங்களா கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. சிச்சுவேஷன் தான் எல்லாமே தீர்மானிக்குது. அண்ட் ஐ அக்ரி, பிரீதா ரொம்ப நல்ல பொண்ணு. ஐ மீன், கரணனா பிரீதாவுக்கு செஞ்சத வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாளோ?
உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா? ஒரு காலத்துல பிடிச்சது. இன்ஃபேக்ட் இப்போ கூட எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னா மைரா, என்னெல்லாமோ நடந்துருச்சா, என்னெல்லாமோ காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்துச்சு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால இந்த உறவு மாறி போச்சு. எல்லாமே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா மனசு அதே தானே. உனக்கு கொஞ்சம் சிம்பிளான அமைதியான பொண்ணுங்களை பிடிக்கும். தட்ஸ் இட், நதிங் எல்ஸ். ஆக்சுவலி எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஒருத்தியை தவிர. பட் கரணுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. இன்ஃபேக்ட் பிரீதாவை அவன் வெறுத்துட்டு இருக்கான். இல்லை, பிரீதா என்ன இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணவே முடியாது. நான் அதுக்கு விட மாட்டேன். எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் மனசு எப்படியோ மாறிடுது. ஆனால் நான் அவளை பார்க்க மாட்டேன், அவளை பற்றி யோசிக்க மாட்டேன். அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னே புரிய மாட்டேங்குது. நீ எப்பவும் போடுற இந்த ஹீல்ஸ் இருக்குல்ல, இதை மறுபடியும் போடாத. ஏன்னா கீழே விழுந்தா உன்னை காப்பாத்துறதுக்கு நான் அங்கே இருக்க மாட்டேன். நீ என்னை காப்பாற்றணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதோட கீழே தள்ளி விடுறவனே விழறதை பற்றி பேசுறது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இந்த பொய்யான கன்சர்ன்லாம் என்கிட்ட காட்டாத. நான் கன்சர்ன் இன்னும் காட்டவே இல்லையே, அதை பற்றி உன்கிட்ட பேசவும் இல்லை. உனக்கு இன்னுமா புரியல? ஐ வாஸ் சர்காஸ்டிக். கன்சர்னுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. உனக்கு ஒன்றுமே புரியல. நீ கடைசி வரைக்கும் மரமண்டதான். இந்தா ஃபோன் பண்ணு. நீ பிரீதாவுக்கு தானே ஃபோன் பண்ற, ஸ்பீக்கர்ல போடு. எதுக்கு ஸ்பீக்கர்ல போடணும்? ஓ அப்படியா? நான் சொல்றதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல? நான் தான் சொல்றேன். அவ உங்ககிட்ட பேசினா நிச்சயமா உண்மையை தான் பேசுவா. ஆனா நாங்கெல்லாம் கேட்கறோம்னு தெரிஞ்சா நீ ஸ்பீக்கர்ல போனை போடு. ஐயோ அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அக்கா அந்த ஹோட்டல் தான் போயிருக்காங்க. அதுவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு. ஐ அம் ஷூர் நான் என்ன சொல்றேனோ அதே தான் அக்காவும் சொல்லுவாங்க. உன்னை ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். பாட்டி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வாரத்துல அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுத்த கூட பாட்டி அப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். நான் எந்த வேலையும் அம்மா சொல்றது செய்யவே மாட்டேன். நீங்க தான் பொறுப்பு. ஓகே சரிம்மா, திட்டுறேன். ஓகே ஃபைன். நான் இப்பவே கால் பண்றேன். ஸ்பீக்கர்ல போனை போட்டு பேசு. இப்பவே உண்மை எது பொய் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்ருதி சொல்லு. அக்கா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிருச்சா? முதல்ல ஃபோன் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். மறுபடியும் ஏன் கேட்குற? சரிக்கா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஸ்ருதி, நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். நான் இப்போ என்னோட புகுந்த வீட்டில் தான் இருக்கேன்.